இது நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய டெட்லைன் இருக்கும், ஆனா அதை பண்றதுக்கு பதிலா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், இல்லைனா நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது சீரிஸை பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் ரொம்ப நாளா ஒரு ஒர்க் அவுட் பிளான் இல்லைன்னா அதாவது புது ஸ்கில்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருப்போம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போதும் இதுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு பயந்து ஓவர் திங்க் பண்ணி அதை கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் ஏன் பண்றோம்னு பேச்சு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனோட ரூட் காஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இதுல இருந்து ஈஸியா வெளில வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் கூட ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் என்னன்னு பார்ப்போம். ப்ரொக்ராஸ்டினேஷன்னா வெறும் சோம்பேறித்தனம் இல்லைன்னா வில் பவர் கம்மியா இருக்கிறதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. பொதுவாகவே நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான இல்லை குழப்பமான ஸ்டேட் வந்து அதுக்கு பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க செய்யற ஒர்க் வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரி இருந்தாலோ இல்லை அவுட்கம் பத்தி உங்களுக்கு தெளிவில்லாம இருந்தாலோ பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் அந்த நேரத்தில் அதுக்கு இமீடியட் ப்ளஷர் என்ன கிடைக்குமோ அதை தேடி ஓடும். அதனால தான் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கான ஸ்கூல் ப்ராஜெக்ட் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்றதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடிஷ்னலி நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற பயத்தினால கூட ப்ரொக்ராஸ்டினேஷன் வரும். நம்ம இந்த ஒர்க்கை செஞ்சு முடிப்போமா, அப்படியே இந்த ஒர்க் செஞ்சு முடிச்சாலும் நம்ம நினைச்ச அளவுக்கு நல்லா இருக்குமா, ஒருவேளை இந்த ஒர்க் செஞ்சு முடிக்கலன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயத்தினால கூட ப்ரொக்ராஸ்டினேஷன் வரலாம். ஓகே, ப்ரொக்ராஸ்டினேஷன் பத்தி பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிரெயினை ஈஸியா ட்ரிக் பண்ணி ரொம்ப கஷ்டமான வேலையை கூட ஈஸியா செய்ய வச்சிடலாம். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க உங்க கோல்ஸ் எல்லாம் டெட்லைனுக்குள்ள முடிச்சு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, பிரேக்கிங் இன்டு ஸ்மாலர் சங்க். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய மலையை ஏற சொல்றாங்க. நம்ம அந்த மலையை உச்சியை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக அது ஒரு தொடர்ச்சி ஆஃப் ஸ்மாலர் மவுண்டெயின் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கோங்க. அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அட் அ டைம் ஒரு குட்டி மலை தான் ஏறுறீங்க. அப்படி நீங்க குட்டி குட்டி மலையை ஏறிட்டே போறேன்னு நினைச்சீங்கன்னா கடைசியில நீங்க அந்த பெரிய மலையோட உச்சியில ரீச் ஆயிருவீங்க. இதுதான் விஜய் ஆண்டனி ரொம்ப அழகா சொல்லுவாரு ஒரு இன்டர்வியூல. இப்ப நீங்க ஒரு இமயமலைக்கு போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் இந்த ரூமை தாண்ட மாட்டீங்களா? அதே கான்செப்ட் தான். நீங்க ஒரு பெரிய டாஸ்க் பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா அதே குட்டி குட்டி டாஸ்கா நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அதை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஸோ நீங்க ஈஸியா அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். யோசிச்சு பாருங்க, சில டைம் நீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கூட இவங்கள்ட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன் அது செய்யறோம்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மூளை வந்து டிஸ்கம்ஃபோர்ட்டான ஸ்டேட் அதை தவிர்த்துரும். இப்போ நீங்க ஒருத்தங்கிட்ட சொன்ன விஷயத்த நீங்க செய்யலைன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட்னால நீங்க ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் ஸ்டேட்ல வருவீங்க. அது அந்த உங்க மூளைக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் நீங்க அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கலீக்ஸ் இல்ல நீங்க ரொம்ப மதிக்கிறவங்க கிட்ட உங்க கோல்ஸை சொல்லி அதை ட்ராக் பண்ண சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லும் போது மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க அதை முடிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க அவங்களை டிசப்பாயிண்ட் பண்றது உங்க மூளைக்கு பிடிக்காது. இதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு படி மேலே போயிட்டு நீங்க யார்ட்டையாவது காசு கொடுத்து நான் அந்த கோல்ஸை முடிச்சிட்டேன்னா நான் அந்த காசை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும் நீங்க அந்த கோல்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ரிவார்ட் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு கோலை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயமாவும் இருக்கலாம், பிடிச்ச ஸ்நாக்ஸா இருக்கலாம், இல்ல பிடிச்ச சீரீஸ்ல இருக்கிற ஒரு எபிசோட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குட்டி வாக்கா கூட இருக்கலாம். அப்படி நீங்க ரிவார்ட் பண்ணீங்கன்னா அந்த ரிவார்ட் கோசரமே நீங்க கொஞ்சம் எதிர்பார்த்து உங்க கோல்ஸ் ஈஸியா முடிச்சிருவீங்க. இப்படி பண்றது மூலமா உங்க ஒர்க் போர் அடிக்காமலும் இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அடிஷ்னலா உங்களோட வில் பவர், உங்களோட டிசிப்ளினை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கனாலே ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து ஈஸியா வெளில வந்துடலாம். இதை நீங்க எப்படி பண்ணலாம்னா மெடிடேஷன் பண்ணி உங்க வில் பவரை வளர்த்துக்கலாம். தட்ஸ் இட். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க.